Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல இருந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்க்க போறோம். ஸோ அல்கில் குளோரைட்ஸ், புரோமைட்ஸ், அயோடைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவ் மெட்டல்ஸ் லைக் மெக்னீஷியம், சோடியம், லித்தியம் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் மெட்டல் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி கார்பன் மெட்டல் இருக்கக்கூடிய பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம். கிரிக்னாட் reagents. So maximum number of compounds, அதாவது நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ஜென்ரலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா RMgX. R அப்படின்றது அல்கில் அல்லது அரைல் பார்ட்டா இருக்கும். Mgன்றது மெக்னீஷியம், X அப்படின்றது ஹாலஜன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் படிக்கிறதுனால இதெல்லாம் வந்து அல்கில் பார்ட். R வந்து அல்கில். ஸோ அல்கில் மெக்னீஷியம் ஹாலைட், இதுதான் நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ஸ் எடுத்து அதை வந்து மெக்னீஷியம் கூட ட்ரீட் பண்ணி இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ஆஸ் சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஈத்தரை சால்வெண்டா யூஸ் பண்ணி அல்கில் ஹாலைட்ஸையும் மெக்னீஷியத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு இந்த RMgX கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதும்? அல்கில் ஹாலைட்ஸ்ல மெக்னீஷியம், ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் நமக்கு என்ன கிடைக்குது? RMgX, அல்கில் மெக்னீஷியம் ஹாலைடு கிடைக்குது. ஸோ ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிளா நம்ம ஒன்று எடுக்கிறோம்னா CH3 CH2 Br, எத்தில் புரோமைட்ல மெக்னீஷியம் ஆட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் நமக்கு இங்க என்ன கிடைக்குது? CH3 CH2 MgBr. ஸோ இதை நம்ம என்ன பேர் வச்சு சொல்லலாம்? எத்தில் பார்ட் இது, மெக்னீஷியம் புரோமைடு. ஸோ இதுக்கு ஜெனரல் நேம் நம்ம எப்படி கொடுக்கிறோம் இந்த இடத்துல? அல்கில் மெக்னீஷியம் ஹாலைடு. ஸோ நம்ம ஹாலோ அல்கீன்ஸ்ன்றதுனால இந்த பார்ட் ஆர் பார்ட் வந்து அல்கில் பார்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதாவது கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ இதுல வந்து இந்த RMgXக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பத்தி நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுல RMgXல RMg பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ அப்போ கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். பார்ஷியல் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் டெவலப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ கோவலன்ட் பாண்ட் அப்படின்றதுனால இப்போ மெக்னீஷியம் அப்படின்றது ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். ஸோ இந்த மெக்னீஷியம் கம்பேர் பண்ணும்போது கார்பனினுடைய ஆர்ல இருக்கக்கூடிய கார்பனினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கறனால இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஷேர்டு எலக்ட்ரான்ஸை எது வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னா கார்பன் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஆர்ல இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும், அல்கில் பார்ட்டுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும், மெக்னீஷியமுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வரும். அடுத்தது இந்த பாண்ட் வந்து ஹைலி போலார் ஆயிடுது. ஏன்னா சார்ஜ் செப்பரேஷன் வரதுனால போலார் பாண்ட் ஆயிடுது. இந்த இடத்துல Mgக்கும் Xக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அயானிக் பாண்ட். ஸோ அயானிக் பாண்ட் அப்படின்றதுனால ஹாலஜனுக்கு நம்ம என்ன சார்ஜ் கொடுக்குறோம்? நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். இப்போ RMgXல RMg பாண்ட் வந்து போலார் கோவலன்ட் பாண்டு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்துட்டு கார்பனுக்கு அதிகம் அப்படின்றதுனால அது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. மெக்னீஷியம் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. மெக்னீஷியமுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அயானிக் பாண்ட். இப்போ இங்க இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட்ல நம்ம ட்ரை ஈத்தர் யூஸ் பண்றோம். எதுக்காக ட்ரை ஈத்தரை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தில் மெக்னீஷியம் அதாவது அல்கில் மெக்னீஷியம் ஹாலைடு கிரிக்னாட் ரியேஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சர். ஸோ எந்த அளவுக்கு ரியாக்டிவ் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சோர்ஸ்ல இருந்தாவது புரோட்டான் கிடைக்கும் அப்படின்னா இது டைரக்டா என்ன பண்ணும்? அந்த புரோட்டானை எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு
RMgx இருக்கு. இதுல ஏதோ ஒரு புரோட்டான் சோர்ஸ நம்ம பக்கத்துல கொண்டு வரோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும்? இதுல இருக்கக்கூடிய இந்த புரோட்டான அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, நமக்கு இந்த R ஹெச்சோட சேர்ந்து ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ மீதி பார்ட் இப்படி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வாட்டர், ஆல்கஹால், அம்மீன்ஸ் இந்த மாதிரி புரோட்டான் சோர்ஸ் இருக்கிறத நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்ப என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ட்ரை ஈத்தரை வந்து இங்க சால்வெண்டா யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ZHன்னு எழுதி இருக்கிறது இது வந்து புரோட்டான் சோர்ஸ். ஸோ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர், அடுத்தது ஆல்கஹால், அமோனியா, அமின்ஸ், அடுத்தது ஆல்கைன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அவைலபிளா இருக்குது? புரோட்டான்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும்பொழுது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பத்தி நமக்கு தெரியும். ஸோ அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய ஸ்டார்டிங் மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் சோடியம். சோடியம் மெட்டல் கூட அல்கில் ஹாலைட்ஸ் ரியாக்ட் பண்ணுதுன்னா அந்த ரியாக்ஷனை நம்ம வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம 2 அல்கில் ஹாலைட்ஸ் எடுத்துக்கிறோம். சேம் அல்கில் ஹாலைட்ஸாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் அல்கில் ஹாலைட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஜென்ரலா RX. ஸோ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அல்கில் ஹாலைட்ஸ் ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல். ஸோ இந்த இடத்துல 2னா இங்கேயும் நம்ம எத்தனை எடுத்துக்க போறோம்? 2. நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம கரெக்டா பிரிச்சு எழுதுறோம்னா எப்படி எழுதலாம்? RX பிளஸ் 2 சோடியம், இந்த பக்கம் ஒரு RX. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது? இதுவுமே இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ட்ரை ஈத்தர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய NA ஒரு NA ஒரு எக்ஸோட போயிடுது, இன்னொரு NA இன்னொரு எக்ஸோட NaX ஆயிடுது. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? 2 NaX கிடைக்குது. இந்த ஆரும் இந்த ஆரும் கம்பைன் ஆகும். ஸோ RR நமக்கு இந்த இடத்துல ஆல்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வுட்ஸ் ரியாக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது? பேரண்ட்ல எத்தனை கார்பன் இருக்குதோ அதுக்கு டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் எதுல வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட்ல கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு CH3Br plus 2Na plus BrCH3 in presence of dry ether நமக்கு என்ன ஆகும்? அப்படியே இந்த NaBr அப்படியே வெளியில போயிடுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல CH3 ஈத்தேன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது பிளஸ் 2NaBr. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேரண்ட்ல ஒரே ஒரு கார்பன் இருக்கு, ஆனா ப்ராடக்ட்ல நம்மளுக்கு எத்தனை கார்பன் இருக்கு? அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன். ஸோ 2 கார்பன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரியாக்ஷன் வித் சோடியம் வுட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் நம்ம ரியாக்டன்ட்ல எத்தனை கார்பன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் எங்க கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்ல கிடைக்கும். ஸோ அல்கில் ஹாலைட் சோடியம் மெட்டலோட இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த இடத்துல ஆல்கேன்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரியாக்ஷன் ஆஃப் அல்கில் ஹாலைட்ஸ் வித் மெட்டல்ஸ். ஸோ ஒன்னு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்திருக்கோம், இன்னொன்று வந்து ரியாக்ஷன் வித் சோடியம் பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.